ஏசிடா. வழக்கம் போல ஒரு பிளான் போடுவோம், ஆனா அந்த பிளான் படி நடக்காது. நேற்று வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லாம நடக்காம 3 லாக் போட்டுருக்கேன். நேற்று வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் நேற்று மதியம் தான் காலைல வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லதான். ஆமா 6 மணிக்கு வர சொன்னா 7 மணிக்கு வரானுங்க. இப்போ வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா பாண்டிச்சேரி. பைக்ல தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் எதுல போறது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். எங்க போறது? பைக்ல போலாமா இல்ல கார்ல போலாமா இல்ல எத்தனை பேர் போலாம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் போறோம். நம்ம வட்டி 7 பேர். அப்புறம் வந்து பண்பேலு, அப்புறம் மாடு லவடா, அப்புறம் ஸ்டீவ், அப்புறம் துருவு 10 பேர். டு அகாடிஸ் எடுக்காம என்ன பண்றான்? போன டிக்ளேஸ் தானே சவுண்ட் வால்யூம் பண்ணிட்டாங்க. சஞ்சயன் கால் பண்ண இவ்வளவு கம்மியா இருக்காங்க போன்ல. யூடியூப்ல சும்மாவே என்னடா எவ்வளவு எடுக்க முடியறாங்க அந்த கார்ல? செத்துறாங்க. உட்கார்ந்து வரானுங்க, ஓட்டி நான் வரானுவோம். செத்துறானுங்கடா. ஸ்டீவ் கால் பண்ண அவன் எடுப்பான். அவனை அச்சு போட்டு எல்லாம் ஓட்டுனாங்க போல. கால் பண்ணாங்க, அவனே குளிர்ல நடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஊட்டி 4 ஜாக்கெட் போட்டு. ஆமாடா, அவன் அதனால தான் வெயிட்டா தெரியலாம். எனக்கே மாட்டேங்கிறாங்க. போன் எடுங்கடா. போன் எங்கடா வச்சிருக்கீங்க? போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. யூடியூப்ல எந்த பாட்டு வரது தெரிஞ்சு செஞ்சு போன் எடுங்க. இல்லனா ஏத்து ஸ்பாட்டிஃபை ஏத்து இல்ல. சரி ஏத்தி எங்க போய் நான் போறோம். இல்ல என்ன இருக்கு நெட்ல ஏத்து எல்லாம் காஸ்ட். ஆப் ஏத்துறா. சென்னை தாண்டணும். எத்தனை சாப்பிட போறியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. டீ குடிக்க ஒரு இடம். ஃபர்ஸ்ட் டீ சாப்பாடு அப்புறம் ஆய் போயிட்டு நேரா சாப்பிட போலாம்டா. அரி ஃபர்ஸ்ட் குடிக்கணும். ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. சரி ஓகே, எப்ப சாப்பிடலாம்? டேய் மணி 7 தாண்டா ஆகுது. சரி ஓகே போலாம். பட்டுன்னு சொல்லி வச்சிரு. சரி ஓகே பட்டு. நான் கால் பண்ணி பட்டுன்னு சொல்றேன்டா. ஓ நீ அவனை வெள்ளை பட்டின்னு சொன்னியா? பாய் பட்டு. இல்ல பர்னிய பட்டுன்னு சொல்றேன். நான் பட்டுன்னு சொல்றேன் பர்னிய. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ என்ன கலக்குற? Thank you. நீ தெரியவே இல்ல, முன்னாடி சீட் இடிக்குதான். முன்னாடி யாரா உட்கார்ந்திருக்கா? ஸ்டீவ் கால் பண்ணி திட்டான்டா. இல்ல துரு கால் பண்ணி திட்டான்டா. எனக்கு குத்துதான்டா முதுகுல. துரு பைக்லாம் போக தெரியாது. கேப் அடிச்சு போய் துருக்கு ஏதோ இடிக்குதான்டா முன்னாடி. லேட் அந்த பைன் ஃபால்ஸ் காட்டுறேன். பாத்துட்டே போலாம். நீ வைக்கிறிய பாட்டு வைக்க மாட்டேங்கிறான்டா. பாட்டு வைடா யஸ்வந்த். குழந்தை வந்துச்சு கீழே. சும்மா வைக்காம இருக்கான். காசு இருக்கும்ல? காசு ஓகே பாத்துறேன். காசு தானே நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நான் இது ஓகே
மாதிரி இருக்கான். அது உள்ள நல்ல குணம்டா, வயசே இல்லை. எனக்கு யாரும் கூட வெயில் அடிக்குது எனக்கு. ஏய் நோதா ப்ரோ. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பாண்டிச்சேரி. கிட்டே வராதீங்க. பாண்டிச்சேரி போகிறோம். இப்போ தான் டோல்லேருந்து நிற்கிறோம். பசங்களாம் அவங்கவுங்க அவசரத்தை வந்து நேச்சரை வந்து வெளிப்படுத்தி முடிச்சு. இல்லை இல்லை, அதெல்லாம் சென்சார் போட்டுருவாங்க. வடக்கனுக்கு ஒருத்தன் வந்தா போதுங்க, எல்லாம் போயிடும். அவனுக்கு தண்ணியில கண்டாங்க, அவனுக்கு தண்ணியில கண்டோம் ஒன்றும் கூட வராது. அந்த பக்கம் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? Hola gente, mueve tu cuerpo, hace soltar a caldo. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, Yo guys, நினைக்கிறீங்க அடிக்கிற வீடியோ. dude, I'm big fan of you, dude. Big fan, dude. Big fan, bro. Photo. இவருதான் எங்க அங்கிள்மா. Maria, cheers on the glass of Daria. எல்லாம் சொல்லுங்க. பூரி பூரி யார் பூரி? தோசை. பூரி மாமே, இதெல்லாம் தோசை. 6 தோசை. வடை வேண்டாம். சாப்பாடு செய்யணும்னா நம்பர் வாங்கினா அப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது எதுவுமே கிடைக்காததுக்கு எவ்வளோ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்ட போயிடும். இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போகிறோம்னா ஒரு இடத்துல போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலான்ட்டு ஒரு கடை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நல்லா என்ன சாப்பிடுன்னு தெரியாமல் பூரி, பொங்கல், வடை, தோசை. உனக்கு ஒரு எல்லை கிடையாது. பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கும். பாண்டிச்சேரி போகிற வழியில் வந்து ஈசிஆரில் ஒரு வழியில் ரோஸ் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆப்போசிட்டில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பையனை காட்டுப்போம். உள்ளலாம் இல்லை, இதான் போக முடியாதா? இது வந்து ஏரின்னு நினைக்கிறேன். ஏரி இல்லை, இந்த ஆல்கே இந்த மாதிரி இது வளர்க்குறதுக்காக போட்டு வச்சுருந்த இது எறா பண்ண அது மாதிரி நல்லா இருக்கு. நேச்சுரலாக அவன் பாரு, அவன் என்ன பண்ண ஸ்டெப்பு போட்டுக்கிறான். பார்த்தியா? சேர்த்து இருக்காதுடா. ஓகே, இப்போ நான் குதிக்க போறேன். யார் இவனோ? பைத்தியமாயவே. ஸ்டேரிங் வந்துருச்சுடா, என்னடா பண்றது? ஸ்டேரிங் வந்துருச்சு. இங்க பாரு, பாரு, ஸ்டேரிங் வந்துருச்சு. ஸ்டேரிங் வந்து என்னடா அது? கையில கடையா பார்த்து போட்டு போயிடலாம்டா.
பின்னாடி போயிடு. இரு, நாங்க வண்டி மேல ஏறி வரலாமா இல்ல வண்டி கீழே வரலாமான்னு பாத்துட்டு இருக்கோம். நான் சொல்றேன்டா, இங்க போ இங்க எல்லாம் இருக்கு, நிறையவே இடம் இருக்கு. ஆக்ஷன் மேடம். மனசை நான் அனுப்பினேன். எனக்கு தெரியலையே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஆரோவில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்க்கிங் போயிட்டு வண்டியெலாம் பார்க்கிங்கில் விட்டு அப்புறம் உள்ளே போகிறோம். என்ன பண்ணுங்க, வண்டியை வித்துட்டாங்க கையாங்கல்ல போட்டு. ஆல்ரெடி ஒரு பட்டா கை எனக்கு வண்டியில் வெங்கடே இதை வஸ்தான், அவன் சீட்டை வஸ்தான். வரும்போது என்னாச்சுன்னா ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து போட்டானுங்க. வண்டியா இல்லை. இப்போ இன்னும் ஸ்டேரிங் என்னென்ன கையில் வருமோ இப்போ வண்டியில் உருப்படியாக இருக்கிறது வந்து டயரும் ஸ்டேரிங்கும் மட்டும்தான். ஸ்டீவ் வண்டியில் டயரும் சரியில்லடா. இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். அமைதியான இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான இடம். எங்களுக்கு செட் ஆகாத ஒரு இடம். ஆனால் உள்ளே போய் நாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம். வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ரெடி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படிலாம் அந்த இடத்த இது செஞ்சாங்க அப்படின்றத வந்து ஒரு இடமா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க. டைம் ஆயிடுச்சு கத்திட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். அதை பார்த்துக்கோ, அன்எண்டட் அது எஜுகேஷன். அதை பார்த்துக்கோ, அன்எண்டட் அது எஜுகேஷன். ஃபாரினர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் அவங்க ரெடி பண்ண இடம் தானே இருக்கலாம். ஹியூமன் நெகட்டிவ் அடிமைத்தனம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து அந்த அடிமைத்தனம் இது பண்ணக்கூடாது, அதுலேருந்து வெளியே இது பண்ணுறதுக்காக இந்த இடத்த இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க முப்பது எல்லாமே ஓடி அரிக்கு திருப்பி பசிக்குதா? அரி இன்னைக்கு ஏன்டா இவ்வளோ பசிக்குது? உள்ள எல்லாம் பார்க்கலாமா? நான் உள்ள எல்லாம் பார்க்கலாமா? பரணி சொல்லிட்டு டிக்கெட் எவ்வளோண்ணா? 10 ரூபா கொடுத்துருக்கோம். இப்போ எங்கே போகிறேன்னே தெரில. ஏதாவது ஈத்துன்னு போகிறானுங்க. எங்கே போனாலும் நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறானுங்க. ஆமாம், அப்படி என்ன நடக்க வச்சு பார்க்கறதுல இவனுக்கு என்ன வந்துருக்கு போகுதுன்னு தெரியல. பொங்கல்லாம் சாப்பிட்டு பத்தாதாடா அரி உனக்கு? என்னடா அரி, ஏண்டா அரி? அரிக்கு பசிக்குதாண்டா? பொங்கல் ஏன் சேர்க்குறேன்? நான் தான் சாப்பிட்டேன். அரிட்டான் இதை விட அரி 7 இட்லி ஒரு பொங்கல் சாப்பிட்டு உன்னால் நடக்க முடியல. 7 இட்லி ஒரு பொங்கல் சாப்பிட்டு உன்னால் நடக்க முடியல. நாய் பிஸ்கெட்டா சாப்பிட்டேன். சரி, இப்போ என்ன இங்கே போகணுமா? போகலாம், வா வாங்க போகலாம். ரூபா கட்டியிருக்கோம். கால் வலிக்குதா? ஃபைனலி நாங்கள் அந்த இடத்த நோக்கி வந்துட்டோம். இது வந்து பார்த்தா சத்தியமாக வேஸ்ட், எதுவுமே இல்லை. இது உள்ளே போனால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்பா வாங்கடா டாபிக் இது வேஸ்ட்டாக இல்லை நல்லா இருக்காடா? இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து முன்னாள் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி எனக்கு தெரில. வேறு எதுவும் இங்கே ஆரோவில்ல வந்து வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இடம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னா பாண்டிச்சேரி வந்துவிட்டோம். பாண்டிச்சேரி வந்துட்டு பீச் போயிட்டு அப்புறம் எல்லோரும் வந்தால் மெயினாக போகிற ஏரியாப்பா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் தான், ஃப்ரெஞ்ச் காலனி. அங்கே போயிட்டு அந்த இடம் தான் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம், எங்கே இருக்குன்னே தெரியல.
எப்பயுமே வழக்கம் போல் நாங்கள் எப்படி நடப்போமோ அதேமாரி தான் வந்ததுலேருந்து நடந்துட்டு மட்டும்தான் இருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பசங்க போகிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு முக்கியமான பார்க்குற இடம் எதுனா ஃபஸ்ட்டு என்ன இடம்னா மெயினாக கோவில் சொல்லலாம். இந்த மணக்குள விநாயகர் கோவில் அதுவும் பார்த்திங்கன்னா டைமிங்கில் மட்டும் தான் இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து 11 மணி 12 மணி என்னமோ, அதோட ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு போகலாம். அப்புறம் என்னடா கோயில் முக்கியமான இடத்த விட்டியாடா? முக்கியம் அந்த இடத்த சொல்ல மாட்டியா? எதுக்கு வந்த பாண்டிச்சேரிக்கு? எல்லாரும் நினைக்கிற மாதிரி பாண்டிச்சேரி வெறும் அதுக்கு மட்டும் இல்லை, ஆனால் நாம் அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கக்கூடிய சில இடங்கள் வந்து நல்ல இடங்களாக இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ராக் பீச் வந்து அவ்வளோலாம் இல்லை, சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ். இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து ராக் பீச் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம ஈஸியாக திருவாரூர் மெரினா பீச்சில் இருக்க பீச்சே பார்த்துட்டு போகலாம். அங்கேயாச்சும் நல்லா குளிக்கலாம். இங்கே குளிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எங்கே திரும்பினாலும் ஃபோட்டோவாக எடுத்துன்னு இருக்கானுங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்சு காலனி தேடின்னு இருக்கானுங்க. அது எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த ஃப்ரெஞ்சு காலனி ரொம்ப நாளாக சுற்றின்னு இருக்கானுங்க. 2 கிலோமீட்டர் இந்த ஃப்ரெஞ்சு காலனிக்கு. காலனி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆமாம், வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஃப்ரெஞ்ச் காலனி எங்கே இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கோம், எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆமாம், இல்லை மேப்பில் போட்டு அந்த வடக்கன் தானே ஜஸ்வந்த் எவ்வளோ வாட்டி வந்திருக்கான் பாண்டிச்சேரி? இதே பாண்டிச்சேரி வாரம் வரண்டான்னுவான். ஆமாம், இல்லை சொல்கிறான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி. ஆனால் அவன் கேட்ட ஒரு இடம் சொல்ல மாட்டேங்கிறான். இதுதானே அது கொஞ்சம் கம்முனரு அதானே, அது மாதிரி தான் இருக்காது. ஜஸ்வந்த் கொஞ்ச நேரம் கம்முனரு. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி வந்துவிட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி எல்லோரும் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுவாங்களே, #, பாண்டிச்சேரி அது மாதிரி போட்டு எதாவது வெயிட் பண்ணுவோம். நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சம்பவத்துக்கு வேணால் குறைச்சலே இல்லை. கேமரா பேட்டரி ஒஞ்சிச்சு. எதுவும் கீழே போடல, கீழேயும் ஒஞ்சிச்சு. பார்த்தீங்க பார்த்தியா, ஒஞ்சிச்சு. எதுவும் கீழே போடல. காருக்குள்ள தானே கவரில் தான் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் vlog வந்து கேமராவில் எடுத்து கேமராவில் எடுத்துன்னு வந்தோம். ஆனால் இந்த கேமரா என்ன ஆச்சுன்னா பாருங்க, இவன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நஷ்டமாயிடுச்சு. எங்களால் ஏற்றுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சு அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்லான்னு பஞ்சாபி தாபா வந்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பஞ்சாபி தாபாவே போனது ஏன் போனது? பஞ்சாபி தாபாவே இல்லை, பார்க்க வந்து பஞ்சாபி தாபா தான். இல்லை இருக்கும் என்ன கட்டிலே இல்லைங்க. மாப்பிள்ள சொம்பு கேக்குறாரு. சொம்பா? ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். லேட்டாக சாப்பிட்றோம் 3:30 இருந்தாலும் நல்லா இருக்கு. ப்ரோ, நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றத பற்றி சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறது, வெஜ்ஜு தான் ப்ரோ நல்லது. ஆனால் சொன்னால் அடிச்சிருவாங்க. ஆனால் அங்கே பேனரில் பார்த்து எவ்வளோ இடம் ஒட்டிச்சுட்டாங்க. சும்மா இவ்வளோ ஒட்டிச்சுக்காங்க, எதுவுமே இல்லை. முதல் காலனி, 2வது காலனி, 3வது தெரு, அதுதான் வரிசையாக போட்டுருவாங்க. சென்னையிலே எப்படி ஒட்டிச்சு பாண்டிச்சேரி சொல்லி ஏமாத்திட்டீங்களா? எவனா அவன் பாண்டிச்சேரி போகலாம்? நான் தான் சொன்னேன், எப்பவுமே நான் போன சைடு வந்து கடா பண்ணிக்க போறேன். அப்படியே தான் சொல்லிட்டு நீ அப்பயே பாண்டிச்சேரி தான் சொன்னேன். ஏன்னா உனக்கு அது ஈஸி வந்து போகிறதுக்கு. ஈஸிலாம் கிடையாது, வீட்டில் அதுக்கு தான் விடுவாங்க. இது பாண்டிச்சேரி வந்தது இல்லையா? வேஸ்ட் ப்ரோ, வரது வேஸ்ட் ப்ரோ. ஹரி எவ்வளோ பாரு, ஹரி எவ்வளோன்னு பாருடா, எவ்வளோன்னு பாரு.
எவ்வளோடா? என்னோட அசிஸ்டன்ட் கட்டுவார் பார்த்தீங்கன்னா. நாங்கள் எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரி டு சென்னை. நாங்கள் திருப்பி பாண்டிச்சேரியில் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா இருந்துச்சு. காலைல நின்னோம்ல ஒரு இடம், இந்த இதுலாம் போட்டிங்லாம் இருந்துச்சு சும்மா போகிற வழியில். அது மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான், எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக இருக்கும். சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒன் டே என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம். மாட்டிக்கின பங்கு நீனு போட்ட வரத்தை பார்த்து நீ ஒரு போஸ்ட் குத்த பத்தியா? அதில் மாட்டிக்கின அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதான் அப்பயே கிளம்பணும். இப்போ வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்போ அவ்வளோதான். இந்த ட்ரிப்பு இதோட முடியுது. அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.